ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி காலியான ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 2 சைடுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தனியாக ரிமூவ் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் 2 ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் 2 கயிறு எடுத்திருக்கேன். 2 கயிறுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஹைட் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு கயிறை எடுத்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு கயிறையும் அதே மாதிரி நம்ம வெளியே எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கயிறை பார்த்திங்கன்னா டைட்டாக நாட் போடணுங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஆடாமல் இருக்குங்க. பாருங்கள், டைட்டாக 2 சைட்லையுமே நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஜன்னலில் இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். நீங்கள் கிச்சனில் கூட உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஜன்னலில் அழகாக இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கரண்டி, நைஃப் இது எல்லாத்தையுமே இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. சிசரையும் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் பேக்கோடைய உள்பக்கத்தை வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எந்த ரைஸ் பேக்காக இருந்தாலும் வெளியே பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறையிறதுக்காக நான் உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சிசர் எடுத்துக்கலாம். சிசர் எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஊசி நூல் எடுத்து நான் தைக்கிற மாதிரி இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், அன்னபூரணி, மேனகா, சங்கரி கிருஷ்ணன், கனகவல்லி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சத்யா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை 5 சென்டிமீட்டர் கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 ஹோல்ஸ்லையுமே நான் கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சென்டரில் கட் போட்டுருங்களா, அந்த கட்டை யூஸ் பண்ணி தையலை கட் பண்ணாமல் மற்ற போர்ஷன்ஸை மட்டும் சென்டரில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா அந்த சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் வெளியே ப்ளைனாகவே இருக்கட்டும், உள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக. அதை அந்த ரைஸ் பேக் வெளியே தெரியாத மாதிரி ஒட்டி விட்டுக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கும் ஃபுல்லாகவே கூட கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி நீங்கள் ஜன்னல் கம்பிகளில் கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செப்பல்ஸை அழகாக இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் 4 செப்பல்ஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்கள் கிட்டே செப்பல் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போடக்கூடிய ரைஸ் பேக்கையே செப்பல் ஸ்டாண்டாக மாற்றிக்க முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர்
3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி எக்ஸாம் பேட்ஸ் வந்து கண்டிப்பாக 1ஓ 2ஓ பழசாக கிடக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த எக்ஸாம் பேடுடைய சைஸை விட 1 இன்ச் எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் கட் பண்ணணும், கரெக்டாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த எக்ஸாம் பேடுடைய ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேட் வந்து சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிஃப்ட் ரேப்பரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பேடுக்கு மேலே ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய எக்ஸாம் பேட்ஸ் வந்து ரொம்பவே பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வாங்கி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டிட்டு புதுசாக அந்த எக்ஸாம் பேடை மாற்றிக்க முடியும். இந்த எக்ஸாம் பேடை நீங்கள் அழகாக குழந்தைங்களுக்கும் கொடுத்து விட முடியுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ புதுசாக காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பேக் சைடில் ஒரு பெயிண்ட் எடுத்து அழகாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கலர் பேப்பர்ஸை கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற போர்ஷன்ஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னர்லாம் வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே கூட கவர் ஆகிடுங்க. பார்க்குறதுக்கு புது பேட் மாதிரியே இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இது பழைய பேடுன்னே நினைக்க மாட்டாங்க, புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக 3 பக்கமும் கவர் பண்ணிவிட்டேன். டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான எக்ஸாம் பேட் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எக்ஸாம் பேடை இந்த மாதிரி புதுசு மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அந்த வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெமனையும் கோல்கேட் பேஸ்ட்டையும் அந்த வாஷிங் மிஷின் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், போட்டு விட்டுட்டு துணிலாம் எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் லெமனும் இந்த கோல்கேட் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வெது வெதுப்பான தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் துணி வாஷ் பண்ணுறதுக்கு விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சைக்கிள் போட்டு விட்டுட்டிங்க வாஷிங் மிஷினில் அப்படின்னா உங்கள் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். அதே மாதிரி எந்த பேட் ஸ்மெல்லும் வராமலும் இருக்குங்க. 6 மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி வாஷிங் மிஷின்ஸில் ப்ராப்ளம்ஸ் வராமையும் நம்ம தவிர்க்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மேரேஜ்க்கெலாம் போனால் கொடுப்பாங்க இல்லைங்களா கிஃப்ட் பேக். இந்த கிஃப்ட் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாங்க. அந்த பேக்குடைய கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னரையும் கட் பண்ணி பாதி அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. கைப்பிடியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ண அந்த பேக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை உள்ளே வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம மடித்து முடித்த பிறகு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடித்து விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை மிக்சிலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சின்னதாக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மிக்ஸி அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கவர் வந்து கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கட்டும் இல்லை கிஃப்ட் பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி அழகாக மிக்ஸியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், அந்த கேபிள் இருக்கிற இடத்துலையும் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த
டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.